ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ட்ரேடிங் சம்பந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, 1 மினிட்டுக்கான ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜி, ஓவர்வே ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். இந்த வீடியோல இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த சேனல்ல இருக்கிற அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏதாவது ஒரு வீடியோ மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 15 ல இருந்து 30 நாட்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது பேப்பர் ட்ரேடிங்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு நீங்க ட்ரேடிங்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி ஃபினான்சியல் அட்வைசர் மற்றும் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட ஆலோசனை படி நீங்க வந்து ட்ரேட் பண்றது பெட்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெலிகிராம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் தமிழ். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லேருந்து பிவட் பாயிண்ட் ஆகட்டும், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எல்லாமே வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரோக்கரேஜுக்காக நிறைய பேர் வந்து நிறைய ப்ரோக்கரேஜ் வந்து தேடிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு தான் வந்து நம்ம அலைஸ் ப்ளூ வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க ரொம்பவே கம்மியான அதாவது 15 ரூபா தான் வந்து பர் ட்ரேடுக்கே எடுத்துக்கிறாங்க. இவங்க 15 நிமிஷத்துலேயும் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறாங்க. ஸோ ஃபியூச்சர் வந்து நல்ல ஃபியூச்சர்லாம் வச்சிருக்காங்க. அது அல்கோ ட்ரேடிங்காக இருக்கட்டும், பாட் ட்ரேடு எல்லாமே வந்து அவங்க வந்து இன்பில்டாகவே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கிறவங்க வந்து பிகினர் லெவலாக இருக்கட்டும், லோ ப்ரோக்கரேஜ் தேடிட்டு இருக்கவங்க எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களே ஃபோன் பண்ணி உங்களுக்கு கேட்டுட்டு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி 15 நிமிஷத்தில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்து டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா நிஃப்டி வந்து ஒரு ரைசிங் சேனலில் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரைசிங் சேனலில் வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இதுமாதிரி ட்ரெண்டை போட்டுங்க. ஸோ இன்னைக்கு பாருங்க எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த சேனலோட ட்ரெண்ட் லைனை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே எக்ஸாக்டாக அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்கு, அப்படியே ஹையர் ஹை வச்சு அப்படியே இன்றைக்கி பொறுமையாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா நிஃப்டி வந்து ஒரு அப்சைடில் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 68 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்காங்க. நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவலில் போயிடுச்சு. இப்போ நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டே ஹைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணிக்கணும். இல்லை ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு வந்து ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி கீழே வந்தது அப்படின்னா கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,565, 22,544. அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வந்தால் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு, மேலே போனால் ரெசிஸ்டன்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து இதை கீழே பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை மேலே பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க இப்படியே கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இப்படி ஆகும், மேலே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போகும். ஓகேங்களா? இப்படி போகும். ஸோ இதை தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால் வந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்து தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவாக போணுச்சு அப்படின்னா 22,600ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட், 22,700ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட், 22,794ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட், 22,800 டு 22,850ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 22,540க்கு கீழே பார்த்தீங்கன்னா 22,500, 22,442, 22,400, 22,355ன்றது சப்போர்ட் லெவலா நிஃப்டிக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்மே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500க்கு மேலே பார்த்தீங்கன்னா 22,600ல வந்து சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓப்பன் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து என்ன பண்ணிக்க ரெசிஸ்டண்டாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்து தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இது பண்ண முடியும். 500க்கு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் 22,355 வரலையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பீரி எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு எக்ஸ்பீரியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மோசம். என்ன சொல்றது அப்படின்னா 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு இருந்த ப்ரீமியம் 500 ரூபாய்க்கு போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 500 ரூபாய்க்கு போயிட்டு அட் அ டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 500 ப்ரீமியம் டக்குன்னு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு விக்கை வச்சுட்டு 500 ப்ரீமியம் திருப்பி 10 ரூபாய்க்கு வந்துருச்சு, 17 ரூபாய் 20 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ ரொம்பவே வால்டிலிட்டி இருந்தது இந்த பேங்க் நிஃப்டியோட ஹீரோ அப்போ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அப்போ தான் ஓகேங்களா 2:45 அப்போ தான் வந்து இந்த வேலை நடந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னா ஸ்லோவாக வந்து என்ன பண்ணியிருக்கு ஒரு டார்கெட்டை கொடுத்து டக்குன்னு என்ன பண்ணிருச்சுன்னா காலோட ப்ரீமியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எக்ஸாக்டாக டச் பண்ணியிருக்கு. இதுலேருந்து என்ன பண்ணியிருக்குன்னு அப்படின்னா இதுலேருந்து மேலே போயிருக்கு. இப்போ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,900லேருந்து மேலே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா 48,000ன்றது இமீடியட் ரெசிஸ்டன்ட், 48,222ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட்,
அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 48,500ன்றது தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் 48,500. அதுமாரி சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,635ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த லோ ஓகேங்களா 47,300ன்றது 350 to 300ன்றது ஒரு சப்போர்ட் ஜோனு. அதுலேருந்து கீழே வருதுன்னா 47,160ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 47,780 இருக்கு. பாருங்க 800 ரெசிஸ்டண்டாக இருக்கு. எல்லாமே ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெசிஸ்டன்ட் தான் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு புட் சென்டிமெண்ட்டை தான் வந்து காமிச்சிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி காலையில் மேலேயே போனாலும் ரிலையன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணாலும் அதேமாதிரி பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு சப்போர்ட்டே பண்ணல. காலையிலேருந்து ஒரு புட் சைடில் தான் இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து நல்ல ஒரு புட் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. சரி ஓகே, அது நாளைக்கு என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி வந்து எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட்டான 21,250ன்ற கோல்டன் ரேஸ் லெவலில் வந்து தொட்டுட்டு ஏகன் வந்து இப்போ பாசிட்டிவ் சைடில் போகுது. இப்போ போணுச்சு அப்படின்னா 21,418ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டு, 22,500ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டு, 22,585ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து கீழே வருது அப்படின்னா 22,300 கீழே வந்ததுனாலே 22,250ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடம்ன்றது ஒரு சப்போர்ட்டு. அது எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 21,150ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஸ்விங்கிள் லோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்லாவே வந்து என்ன பண்ணியிருந்தது நம்மளுக்கு வந்து ரியாக்ட் ஆனிச்சு. அதனால் வந்து இந்த லோ 21,150ன்றது ஒரு சப்போர்ட்டு, 21,000ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா. ஓகே, அடுத்தது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து அப் சைடில் ஓப்பனே ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணி ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் கன்சல்டேஷன் கிடையாது. நீ ஃபுல் டே வந்து ஃபின் நிஃப்டி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கன்சல்டேஷன். நாளைக்கு ரெசிஸ்டன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி போன ஹைன்றது ஒரு ரெசிஸ்டன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11,416ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டு, 11,500 to 11,543ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டு. சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,300க்கு கீழே வருது அப்படின்னா 11,200ன்றது ஒரு சப்போர்ட்டு, 11,190ன்றது அடுத்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11,160ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் ஹவுஸில் வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. தேங்க்யூ நம்பா.